ஹாய், நான் உங்க கவி. டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். மார்னிங் நான் சீக்கிரமாவே ஏஞ்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நியர்பை லொகேஷன் தான் ஈவெண்ட்டு. ஸோ கிளம்பிட்டேன். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. பிரைடு கரெக்டாக சொன்ன டைமுக்கே வந்துட்டாங்க. அவங்க 2 சில்க் சாரியும் பிஃபோராக கொடுத்ததுனால நான் ப்ளீட் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஐ ஷேடோவுமே 2 சாரிக்கு சூட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. பிரைடோட ரெக்குயர்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு மேக்கப் ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக வேணும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், மேக்கப்பு நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபோர்ஹெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுவுமே கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக பண்ணிட்டேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னோட மேக்கப் ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக இருக்கும். பிரைடோட ஸ்கின்னுக்கு செகண்ட் ஸ்கின் மாதிரி தான் மேக்கப் பண்ணுவேன். வர்ற மாதிரி. ஸோ ஒரே ஒரு பிரைடுன்றதுனால நான் ஹெல்ப்புக்கு யாருமே கூட்டு போல, நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன். ஸோ ஹேர் ப்ரிப்பரேஷன், கிரிம்பிங் எல்லாமே நானே தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பின்னாடி ஹேர் டூக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பிரைட் மாதிரி போயிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாரீக்கு மெஸ்ஸி பிரைடில் வெறும் மல்லிப்பூ மட்டும் வச்சுருந்தேன். செகண்ட் சாரீ நல்ல ஒரு பர்பிள் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு செட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அவங்களுக்கு மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பிரைடு கூட அவங்களோட கசின் இருந்தாங்க. பிரைடுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்களும் சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? மேக்கப் போட்டதும் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. எனக்கு ஓவரால் அவுட்கம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்கின் ஃபினிஷாக வந்திருக்கு மேக்கப்னு. ஸோ அந்த டிஎஸ்எல்ஆரில் பார்க்கும்போது மேக்கப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு அவுட்கம்மு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நான் ரொம்ப மேக்கப் சட்டிலாக கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப சட்டிலாக நோ மேக்கப் லுக் மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இவன் என் சிஸ்டரு. இவளுக்கு நோ மேக்கப் லுக் தான் வேணும், ஏன்னா இவன் ரொம்ப ஃபேராக இருப்பா, ரொம்ப அடிச்சு பே மாதிரி ஆக்கிடக்கூடாதுன்ட்டு கேட்டிருந்தோம். ரொம்ப சட்டிலாக சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும் போதே எப்படி அவர் போல அதே மாதிரி இருக்கா, நோ சேஞ்ச், லைக் வெரி குட். அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அதோட ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ் டு கவி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ மண்டபத்தில் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் கட்டுங்க. பார்க்கவே எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மேக்கப் நல்லா இருக்காடா? நான் கேட்ட மாதிரி வந்திருக்கா மேக்கப். நிஜமா சூப்பராக இருக்கு. எனக்கு ஒரு டைம் பெருசாக இருக்கும். ஸோ நிஜமா எல்லாமே கவர் பண்ணி சூப்பராக இருக்கு. நோ மேக்கப் லுக் கேட்ட மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்க. சட்டலாக இருக்கு, ரொம்ப சட்டலாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. ஸோ பிரைடு போயிட்டு அப்படியே செகண்ட் சாரீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. நார்மலாக நில்லு. இது திரும்ப ரொட்டேட். சரி சீக்கிரம். கடுப்பேத்துறார் மயிலாட். ஸோ செகண்ட் சாரீ ட்ராப் பண்ணதும் ஈவெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸோ அங்கே சாப்பிட முடியல, ஒர்க் இருந்ததுனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் செம பசி. ஸோ நல்லா பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு ஒரு புட்டி. ஸோ ஈவினிங் லேட்டாக எழுந்து ரொம்ப லேட்டாக தான் நான் ஜிம்முக்கே போயிருந்தேன். பார்த்தா யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக இருந்தது ஒர்க் அவுட் பண்ணேன். ஹலோ, யாருனாக்குறீங்களா? அமைதியாக்குது. டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் ஹவு மை டே எண்டட். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.